நிச்சயமாக புதிய ரவுடிகள் முளைக்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதை நிப்பாட்டவே முடியாதுங்கிறது தான் உண்மையும் கூட. அவர் இப்போ தேனியில் பதுங்கியிருந்தார். இப்போ அருண் சார் வந்து ஒரு ஆர்டர் போட்டார் இல்லையா, ரவுடிகள் என்ன பாஷையில் பேசுகிறீங்களோ அதே பாஷையில் நானும் பேசுவேன் அப்படின்னாரு. அதனால் ரவுடிகள் A+ ரவுடியெல்லாம் பிடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. மாவட்டத்தோறும் தனிப்படை அமைச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் அமைச்சிட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. ரவுடிகளை ஒடுக்கும் தனிப்பிரிவு இப்போ அமைச்சு அதில் தான் இவங்கெல்லாம் வர்றாங்க. இதை பொறுத்தவரையிலையும் போலியாக தாக்குனார் அப்படின்றலாம் சொல்லலை. ஏன்னா காலில் சுட்டவங்களுக்கு நெஞ்சில் சுடுறது எவ்வளோ நேரம் இருக்க போகுது. போலி என்கவுண்டர்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. காலில் சுட்டு பிடிக்கிறதுங்கிறது ஒரு மரபு. பொதுவாகவே அக்யூஸை வந்து காலில் சுட்டு தான் பிடிக்கணும். தப்பிச்சு ஓடுனாங்க திருப்பி அட்டாக் பண்ணுறாங்கன்னா காலில் தான் சுடணும். ஃபஸ்ட்டு ஃபயரிங் அதுதான். அதுலேயும் முடியாத பட்சம் தான் நெஞ்சு அதுக்கு மேலே ஃபயரிங் பண்ணி வரணும். ஸோ அதனால் இவங்க காலில் சுட்டு கலைச்சொல்லியாக 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இப்போ எல்லாம் பெட்ரோலை போட்டுட்டு அந்த போலீஸ் ஜீப்பை போட்டுட்டு அங்கங்கே, ஏன்னா ஸ்நாச்சிங் சாயந்தர நேரத்தில் நடக்கும், செயின் அறுக்கிறது நடக்கும், கிட்னாப் நடக்கும், ஈவினிங் டைம் மர்டர் நடக்கும். நீங்கள் போலீஸ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப கிளவராக இருப்பாங்க. பேசி வாங்கணுமா பேசி வாங்குவாங்க, உங்களை அடித்து வாங்கணுமா அடித்து வாங்குவாங்க. உங்களை எப்படி வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும் எப்படி உங்கள்கிட்ட இருந்து என்னது ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறது, பாடுற மாட்டை பாடி கறக்கிறதுன்னு அவங்க அவங்கள்ட்ட இருந்து விஷயத்தை கறந்துருவாங்க. விடவே மாட்டாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரோஹித் என்ற ரவுடியை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. அவர் ரோஹித் என்பவர் யார்? அவரை இப்போ சுட்டு பிடிக்க என்ன காரணம்? ரோஹித் அங்கே டிபி சித்திரம் பகுதியை சார்ந்தவர் தான். அவர் மேலே ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது. சென்னை டிபி சித்திரம் 3 மர்டர் கேஸ் இருக்குது அவர் மேலே. அவர் இப்போ தேனியில் பதுங்கியிருந்தார். இப்போ அருண் சார் வந்து ஒரு ஆர்டர் போட்டார் இல்லையா, ரவுடிகள் என்ன பாஷையில் பேசுகிறீங்களோ அதே பாஷையில் நானும் பேசுவேன் அப்படின்னாரு. அதனால் ரவுடிகள் A+ ரவுடியெல்லாம் பிடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. மாவட்டத்தோறும் தனிப்படை அமைச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் அமைச்சிட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. ரவுடிகளை ஒடுக்கும் தனிப்பிரிவு இப்போ அமைச்சு அதில் தான் இவங்கெல்லாம் வர்றாங்க. இப்போ தேனியில் தான் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வரல தன்னோட ஆயுதங்கள்லாம் எங்கே மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு டிபி சித்திரத்துக்கு ஒரு பகுதிக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அங்கே அழைச்சிட்டு வந்து அவர் ஆயுதங்களெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும் போது சற்று எதிர்பாராமல் டப்புன்னு அவர் கையில் இருந்த ஆயுதத்தால் சரவணகுமார் காவலரை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சிக்கிறாரு. அப்போ எஸ்ஐ கலைச்செல்வி ஒரு லேடி எஸ்ஐ வந்து என்கவுண்டர் பண்ணது இப்போ ரொம்ப என்கவுண்டரில் காலில் ஃபயரிங் ஷாட் பண்ணது ரொம்ப இப்போ தான் ரொம்ப பிரபல்யமாக ஆக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இப்போ அது பேசு பொருளாகிட்டு காலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவரும் மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அவரும் AMCயில் சேர்த்துருக்காங்க. காவலர் தாக்கப்பட்ட சரவணகுமாரும் மற்றொரு காவலரும் அவங்களும் சிகிச்சைக்காண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரோஹித் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா 3 மர்டர் கேஸ் அவர் மேலே முக்கிய மர்டர் கேஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமானது மயிலாப்பூர் சிவகுமார் மர்டர் கேஸ். மயிலாப்பூர் சிவகுமார் மர்டர் கேஸில் ஒரு இவரோட பங்கு முக்கிய பங்காக இருந்தது. அது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வெஸ்ட் மாம்பலம் அதில் தான் ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் வந்து மயிலாப்பூர் சிவகுமார் பெரிய ரவுடியாக இருந்தவர் தான் சென்னையில். மயிலை சிவா டைகர் சிவகுமார் ஆக்சுவலாக. அப்புறம் மயிலை சிவகுமார்னு அவர் மயிலாப்பூர் மயிலை மகேஷை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்ததுட்டு ஒரு மயிலாப்பூர் சிவகுமார் ஆனார். அவரோட மர்டர் கேஸில் இவர் முக்கிய பங்காக ஆற்றியிருக்காரு. அந்த வழக்கு இவர் மேலே இருக்குது. அது இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் வச்சு அது யாருன்னா தோட்டம் சேகரோட மர்டருக்கு வந்து ரிவென்ஸாக இவரை பண்ணது. அது அழகுராஜா, அவர் தோட்டம் சேகரோட மகன். தோட்டம் சேகர் சாகுல 2 வயசு பையன், நம்ம 20 வயசு ஆகுள்ள வந்து அவர் ஒரு கேங் அடிச்சு வந்து பண்ணார். அதில் இவர் அந்த வழக்கில் இவரும் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார். ரோஹித் கடந்த ஆண்டுகளாகவே ஒரு வாய்தாவுக்கெல்லாம் சரியாக போகலை. எல்லா இடத்துலையும் வாரண்ட் ஆகி போச்சு. இப்போ அவர் அருண் சார் போட்ட ஆர்டர் என்னென்னா அறிக்கை என்னென்னா, வாரண்ட்டுக்கு ஒழுங்காக வராதவங்கள தூக்கு, ஒழுங்காக வாய்தாவுக்கு வர்றவங்கள விட்டுருங்க. A+ ரவுடியாக இருந்தாலுமே வாய்தாவுக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா வேறு எதுவும் ஆட்டிடியூட் இருக்காது. அவங்க நடவடிக்கை வெளில வந்து கண்காணிக்கப்படும் காவல்துறையால். எப்படி ஒரு கோர்ட்டுக்கு 2 வாய்தா வச்சுக்கங்க, 15 நாளைக்கு ஒரு வாய்தா வச்சேங்க. சிட்டியை பொறுத்தவரையும் அப்படி தான் 2 வாய்தா வந்துட்டு போக்குள்ள வந்து அவங்க ஆட்டிடியூட் வந்து போலீஸோட கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருக்கும். அவங்க வீட்டில் இருக்காங்களா எங்கே இருக்காங்கன்னு போலீஸ் பார்த்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 1 டன் போடுவாங்க கூப்பிட்டு. அதுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தால் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டார் அவர் அருண். அப்புறம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துடலாம். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வாரண்ட்டை ரீகால் பண்ணிக்க வேண்டியது. ரீகால் பண்ணிவிட்டு தான் மன்னிப்பு கடிதம் எழுத முடியும், அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இவருக்கெல்லாம் வாரண்ட் பெண்டிங் இருந்துச்சு.
வாரண்ட் பெண்டிங்னால தூக்குறாங்க போய் வந்து தேனியில். அது அருண் சார் சொன்னதோட இந்த ஸ்பெஷல் டீமு எல்லா மாவட்டத்துலேயும் தூக்குறாங்க. ஏன் இப்போ ஆம்சாங் மரணத்துக்கு பிறகு 150 பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க. ரவுடிகள் மட்டுமே சரண்டர் ஆகியிருக்காங்க, கைது ஆகியிருக்காங்க. அவங்க வாலண்டியராக வந்து வாரண்ட்டை ரீகால் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அதனால் அந்த ரவுடிகளுடைய நடவடிக்கைகளை வந்து முற்று முதலமாக வந்து இவர் அருண் சார் வந்து முடக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நெருக்கி கொண்டு வந்துட்டார். அதாவது புதுசாக எதுவும் ட்ரிகர் ஆகாமல் அவங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டா அப்புறம் இந்த வாரண்ட் எல்லாத்துக்கும் போய் வாய்தா அட்டன் பண்ணணும். வண்டியிலேருந்தே வச்சு அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ரெகுலரைஸ் ஆகிடும். அப்புறம் அதுக்கு பெயில் எடுத்துகிட்டு வெளியில் வந்தவொடனே இப்போ இந்த காவலர் தாக்கினதுக்கு எப்படி 307 போடுவாங்க, குறைந்தபட்சம் 307 போடுவாங்க. 307லேருந்து பெயில் எடுத்து வெளியில் வரணும்ல. வெளியில் வந்தால் அவர் வாரண்ட்டை மறுபடியும் கேஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போது தோட்டம் சேகரோட ஃபேமிலி அழகுராஜா இருக்கட்டும், மலர்கொடியாக இருக்கட்டும், ஆம்சாங் கொலையில் உள்ளே வரவங்க தான். இப்போ ரோஹித்து மயிலேஷ் சிவகுமார் இதில் கொலையில் வரதுனால இவருக்கும் அழகுராஜா கண்டிப்பாக ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த கொலையை அரங்கேற்றுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ரோஹித்தும் ஆம்சாங் கொலையில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்குமா? இல்லை, இது வரைக்கும் அப்படி எதுவும் அந்த மாதிரியான காவல்துறை அறிக்கை அன்றைக்கி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இவரை வந்து ஜென்ரல் ரவுடி அரெஸ்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா இதில் இந்த கனெக்டிவிட்டி இருந்தால் இந்நேரம் வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல. ஆம்சாங் கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தாக்கா அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி காவல்துறை இன்ன வரைக்கும் அறிக்கை கொடுக்கல. நிறையா பேரை விசாரிக்கிறாங்க. வழக்கறிஞர் பால் கனகராஜ் கூட தான் கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. பால் கனகராஜ் சாரோட இன்டர்வியூ கூட ஒரு சேனலில் இப்போ தனியார் தொலைக்காட்சி ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். அவரே சொல்லியிருந்தார், நான் ஒரு கோவத்தில் கொண்டு போய் ஆம்சாங் மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பட் ஆனால் அவர் வந்து என்னென்னா இப்படி கொடுத்துட்டா நான் அப்படி ஒன்றை கோமா இல்லையேன்னு சொல்லியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் பதிவிட்டிருந்தார். 7 மணி நேரம் விசாரித்தாங்க பால் கனகராஜ் சாரை. விசாரிச்சுட்டு விசாரணையில் ஒன்றும் யார் இப்போ என்ன கூப்பிட்டாலும் போய் விசாரணைக்கு, உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு போய் தானே ஆகணும். விசாரணை கோஆப்ரேட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர் வேறு, இவர் வந்து வாரண்ட் பெண்டிங்கில் எல்லாரையும் தூக்குறாங்க. அந்த ஸ்டேஷனில் உள்ள வாரண்ட் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அவங்க எல்லாரையும் தூக்குறாங்க. ஆக்சுவலாக இது அருண் சாரோட அறிக்கைக்கு முன்னாடியே காவல்துறை இதுமாரி தூக்கியிருந்தாங்கன்னா இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்காது, நிறைய குறைச்சிருந்துருக்கலாம். அவர் மாற்றி ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து எல்லோரும் வாரண்ட் பெண்டிங் இருந்தால் யார் இருந்தாலும் தூக்கிட்டு வா, ரிமாண்ட் பண்ணு, சின்ன வாரண்ட் இருந்தாலும் ரிமாண்ட் பண்ணுங்க, தூக்குங்கக்குள்ளே. அதில் தான் இவர் கைதாகிருக்காருன்னு என்னுடைய போலீஸோட தரப்பு அதுதான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். இன்னும் ஒரு வேளை கஸ்டடி எடுத்த பிறகு வேறு ஏதாவது புதிய தகவல் அதில் வருதான்னு தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது ஒரு குற்றவாளியை கைது பண்ணி அவங்களுக்கான ஆயுதங்கள் எங்கே இருக்குது, பறிமுதல் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம காண்பிக்கும் போது இல்லை போலீஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்களா? ஏன்னா இப்போ ஏற்கனவே திருவேங்கடம் காட்டும் போது அவர் என்கவுண்டர் போடும்போது ஒரு கத்தியை வச்சு எங்களை தாக்க வந்தார், ஒரு துப்பாக்கி வச்சு தாக்க வந்தார், ஒரு ஆயுதம் வச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இவருக்கும் இதுதான், ரோஹித்துக்கும் சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு குற்றவாளியை கூட்டும் போது எப்படி கைவிலங்குகளோ இல்லை ஒரு பாதுகாப்பு பண்ணி தானே அவர் கூட்டு போவாங்க? இல்லை, அப்படி இல்லை. போலீஸ் அஜாக்கிரதையான இருக்க மாட்டான். போலீஸ் அஜாக்கிரதையாக அவர் தப்பிச்சில போயிருக்கணும். போலீஸ் வந்து அஜாக்கிரதை இல்லை, தாக்குற அளவுக்கு ஒரு அஜாக்கிரதை தான் நான் சொல்கிறேன். அவர் தப்பிச்சு போகிற அளவுக்கு சடனாக செய்கிறது தானேங்க, சடனாக ஹிட் ஆகுறது தானே. ஒரு இடத்துல வந்து வேறு வழியே இல்லை, நம்மளை வந்து உள்ளே தள்ள போகிறாங்க இல்லை வேறு ஏதாவது என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, இப்படி பல பயம் அவங்க மனசுலையும் உருவாயிடும். ரவுடிஸுங்கிறது என்னங்க, ஒரு 5 நிமிஷம் தைரியம் தானுங்க. போலீஸ் அப்படி இல்லை, அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. சரி, ஒரு வேளை என்கவுண்டர் பண்ணிடுவாங்களா நம்மளை அப்படிங்கிற பயத்தில் சரி ஏதாவது தள்ளி விட்டு ஓடிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அந்த நேரத்தில் உருவாகும். அப்போ கையில் கிடக்கிறத எடுத்து அடிக்கிறதுங்கிறது இயல்பு தானே, அது வேறு எல்லாருக்குமே உள்ளது தானே அது. அதனால் இதை பொறுத்தவரையிலையும் போலியாக தாக்குனார் அப்படின்றலாம் சொல்லலை. ஏன்னா காலில் சுட்டவங்களுக்கு நெஞ்சில் சுடுறது எவ்வளோ நேரம் ஆகிருக்க போகுது. போலி என்கவுண்டர்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. காலில் சுட்டு பிடிக்கிறதுங்கிறது ஒரு மரபு. பொதுவாகவே அக்யூஸை வந்து காலில் சுட்டு தான் பிடிக்கணும். தப்பிச்சு ஓடுனாங்க இல்லை திருப்பி அட்டாக் பண்ணுறாங்கன்னா காலில் தான் சுடணும். ஃபஸ்ட்டு ஃபயரிங் அதுதான். அதுலேயும் முடியாத பட்சம் தான் நெஞ்சு அதுக்கு மேலே ஃபயரிங் பண்ணி வரணும். ஸோ அதனால் இவங்க காலில் சுட்டு கலைச்சொல்லியாக தான் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க அன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ தைரியமாக அவரோட வலது காலில் வலது காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. மருத்துவமனையில் இருக்கார், தைரியமாக சுட்டிருக்காங்க அப்படின்னு ஏன்னா பெண் காவலர்கள் அப்படிங்கன்னா பொதுவாக இந்த ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு ஊட்டிகிட்டு கிடப்பாங்கங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அதனால் அவங்க பிரேவாக செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரி காவல்துறை ரொம்ப பாராட்டுதலுக்குரிய நபராக மாறி இருக்காங்க. இந்த ஆயுதங்கள் இருக்கிற இடத்த காட்டும்போது இடத்த காட்டினா போதும், அந்த ஆயுதங்களை காவல்துறை இறங்கி என்ன ஆயுதம்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ பார்க்கலாம் இல்லையா? எதுக்கு இவர்களே எடுக்க சொல்கிறாங்க? அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை, இப்போ இந்த ஆயுதங்கள் இருக்குன்னா இப்போ வரிசையாக ஒரு 10 கத்தி இருக்குன்னா 10 கத்தி எந்தெந்த கத்தி இருக்குன்னு காட்டணும். காட்டுக்குள்ளே ஒரு கத்தி எடுத்தால் என்ன செய்ய முடியும்? வரிசையாக இங்கே தாங்க இந்த கீழே தாங்க இருக்குது, கீழே தான் எங்கேயோ ஒரு இடத்துல புதைச்சி தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க புதைச்சி வைக்கிறாங்க, இல்லை ஒரு ட்ராவலர் இருக்குது அது எடுப்பா துறப்பா அப்படிங்குள்ள 3-4 போலீஸ் நிற்க உள்ளே வந்து என்ன பண்ணிட முடியும்னு தான் நிற்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தா என்ன பண்ண முடியும்? அதுதானே அந்த 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 சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா அவருக்கும்
காவல்துறைக்கு தானே புரிஞ்ச ஒரு விஷயமா இருக்க முடியும். இப்போ ரோஹித் தொடர்ந்து இன்னும் எந்தெந்த ரவுடிகள் இப்போ தமிழகம் முழுவதும் கைது செய்யப்படலாம் சார்? இல்லை, இப்போ A+ ரவுடிஸ் எல்லாருமே வந்து வாரண்டை ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கோர்ட்டுக்கு ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க, மீதி பேரை காவல்துறை கைது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சென்னையில் மட்டும்தான் நடக்குது அப்படின்லாம் இல்லை. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எஸ்பி ஆஃபீஸில் உள்ள ஸ்பெஷல் டீம் எஸ்பிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து ஸ்பெஷல் டீம் போட்டு தூக்குங்க. இதாக்கு போகாதவங்க, வாரண்டில் ஒளியிறவங்க, தொடர்ந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கவங்க, இவங்க எல்லாருமே தூக்குங்க, குண்டாஸ் போடுங்கிறத அறிக்கை கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் மேலே வழக்குகள் போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இது வேறு வழி இல்லை. ஒரு அடக்குமுறை கொண்டு வரணுங்கிற ஐடியாலஜி போலீஸ்கிட்ட ஐடியா வந்துருச்சு. ஏன்னா ஒரு பெரிய அசாசினேஷன் சென்னையில் நடந்தது, மறுக்கவே முடியாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய அசால்ட். இது சென்னையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது யாரும் எதிர்பார்க்காத அளவில் ஒரு பெரிய கொலை நடந்துட்டு. அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே இவ்வளோ ஒரு வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு கொலை நடந்துட்டு, அது ப்ரூட்டலி மர்டர், ரொம்ப கொடூரமாக உள்ளே வந்து பண்ணிட்டாங்கங்குள்ள. சரி, அப்போ இந்த ரவுடிகளுடைய அடக்குமுறை கொண்டு வரணும் அப்படின்றத காவல்துறை ரொம்ப தீவிரமாயிட்டாங்க. அடுத்தது இப்போ உங்களுக்கு தெரியும், கஞ்சாவுக்கு வந்து 2.0, அது அவங்க ஒரு பக்கம் அவங்க அக்கௌண்ட்டெல்லாம் முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார், கஞ்சா செல்லரோட அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது. கலாச்சார இஷ்யூ உங்களுக்கு தெரியும், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் நின்றுச்சு. அதில் எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பி வரையும் சஸ்பெண்ட் ஆகிருக்காரு, கலெக்டர் வரையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. அதோட அரசு வந்து இது மேலே கவனம் எடுத்துட்டாங்க, சட்ட ஒழுங்கில். ஏன்னா இது நம்ம ஏதோ ஒரு தொடர்ச்சியாக அரசோட வேலைப்பளுவில் வந்து இவங்களையும் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது. ஏன்னா முதலமைச்சரோட நேரடி கையில் இருக்க துறை காவல்துறை. அப்போ அவங்களுக்கு முடுக்கி விடப்பட்டாங்க. சும்மா உட்காந்து ஓபி அடிச்சுக்கிட்டுலாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காத, வேலை பண்ணி போச்சு. இப்போ சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இன்ஸ்பெக்டரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அருண் சார். எல்லாம் ரவுண்ட்ஸ் போ, இங்கே எதுக்கு போய் ஸ்டேஷனில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் ரவுண்ட்ஸ் போங்கன்னு. 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இப்போ எல்லாம் பெட்ரோலை போட்டுட்டு அந்த போலீஸ் ஜீப்பை போட்டுட்டு அங்கங்கே, ஏன்னா ஸ்நாச்சிங் சாயந்தர நேரத்தில் நடக்கும், செயின் அறுக்கிறது நடக்கும், கிட்னாப் நடக்கும், ஈவினிங் டைம் மர்டர் நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் மர்டருமே ஈவினிங் டைம் நடந்த மர்டர் தானே. அதாவது லைட்டிங் ப்ளஸ் நைட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டில் இடையில் நடந்த ஒரு மர்டர் தானே. ஸோ அது அந்த கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் இப்போ கம்பல்சரி இன்ஸ்பெக்டர் பார்க்க வச்சுட்டாங்க. எல்லாம் நைட் ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். முன்னாடி நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கம்மியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நைட் ரவுண்ட்ஸும் டைட் பண்ணிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு 80% மேலே வந்து காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லா நகரமும் வந்துட்டு, எல்லா ஈவன் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி எல்லா மாவட்டமுமே கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. அதுமாதிரி அந்தந்த ஊரில் இருந்த ரவுடிஸ் எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டா. இப்போது பிறப்பால் நீங்கள் மதுரையாக இருப்பீங்க, ஆனால் மதுரையில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, வேறு ஏதோ ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டு இருப்பீங்க. செட்டில் மீன்ஸ் அண்டிங்க பதுங்கி இருப்பீங்க. அப்போ இவர் எங்கெல்லாம் இருக்கார் அவர் லீட் எடுத்து அவங்களெல்லாம் கைது பண்ணி சிறைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. இது ஒரு ஒரு முன்னெடுப்பு, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், பழைய ரவுடிகளை நாங்கள் கண்காணிச்சிட்டே இருக்கோம், ஆனால் புதுசாக ஒரு 2 ரவுடிகள் முளைச்சிட்டே வராங்க அப்படின்ட்டு. இதுக்கு மூலிமா ஏதாவது இதுக்கான தீர்வுகள் இல்லை ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக புதிய ரவுடிகள் முளைக்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதை நிப்பாட்டவே முடியாதுங்கிறது தான் உண்மையும் கூட. மனிதனுக்கு புதுசாக ஆசைகள் வளருது, புதுசாக குற்றங்கள் வளருது, புதுசாக நல்லவனும் உருவாகிட்டு தானே இருக்கான் சமுதாயத்தில். நல்ல குழந்தையும் பிறக்குது, கெட்ட குழந்தையும் பிறக்குதுங்கிற மாதிரி. இப்போ புதிய ரவுடிகளுக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ வந்து சுட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய அச்சம் கண்டிப்பாக சென்னையில் உருவாயிருக்கும். ரவுடிக்கே பயம் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன் வராது? அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க என்ன குளோனிங்கான இது ஃபயரிங்கான ஒன்றும் பண்ணாதானே. எல்லாருக்கும் பயம் உண்டுங்க. பயம் இல்லாமல் யார் இருப்பா சொல்லுங்கள்? பயம் இல்லாத ஒரே ஒருத்தரை காட்டுங்க, எல்லாருக்கும் பயம் இருக்கும். திருவேங்கடத்துறை என்கவுண்டர் பிறகு தான் ஆம்ஸ்ட்ராங் யாரோட கொலையில் வந்து நிறைய உண்மைகள் சீக்கிரம் வெளில வர ஆரம்பிச்சிது. அது வேறு சொல்லாட்டி நம்மளே எதை சுற்றுவாங்களோன்ட்டு அவங்கவுங்க தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத் மன்ன வரைக்கும் இன்றைக்கி வந்து கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, வழக்கோட விசாரணை வந்து வேகமாயிட்டு. சரி, நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோம். போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கஸ்டடினா கொண்டு வச்சு உங்களை ஜுடிஷியல் கஸ்டடியில் ரொம்பலாம் அடிக்க விட முடியாது, உனக்கு என்ன தெரியும் சொல்லு, அவ்வளோதான். ஒரே சிம்பிள். பாதி சொல்லுவீங்க, அப்புறம் சொல்ல மாட்டேங்க, நேரம் உட்காந்துருப்பீங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, மறுபடியும் போயிடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அப்படிங்கிற ஒரு கட்டம் வரையும் தான் நீங்கள் சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்க முடியும். அப்புறம் ஒரு டைட்டுக்கு மேலே சரி உன்கிட்ட பேசி ஆகாது, அது காவல்துறை சார் மொழி நடையெல்லாம் வச்சுருப்பாங்க பயமுறுத்துறதுக்கு. அதெல்லாம் சொன்னோன்னா சரி எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படி சரசரன்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி தான் இப்போ ஒருத்தராக கையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அங்கே கையை காமிச்சு கையை காமிச்சு கடைசியாக நாகேந்திரன்ட்ட போய் நிற்கிது. அது இப்போ அவரையும்
விசாரணைக்கு கொண்டு வருவாங்க. இப்போ அவர் மகனை விசாரணைக்கு எடுக்கிறாங்க, எப்படி சதி திட்டம் தீட்டினீங்க இந்த கொலை செய்கிறதுக்குன்னு. அவர் சொல்லித்தான் ஆகணும், அவர் ஒரு வழக்கறிஞர் தான். ஆனாலும் இப்போதைக்கு அவர் இருக்கிற இடம் வழக்கறிஞர் பிளேஸ் கிடையாது, அவர் ஒரு அக்யூஸ்ட் பிளேஸில் இருக்கார். அப்போ அவர் போலீஸுக்கு சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் போலீஸ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப கிளவராக இருப்பாங்க. பேசி வாங்கணுமா பேசி வாங்குவாங்க, உங்களை அடித்து வாங்கணுமா அடித்து வாங்குவாங்க, உங்கள்ட்ட எப்படி வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் அவங்க ட்ரைனிங் இருக்காங்க. உங்கள்கிட்ட அழகாக சொல்லிடுவாங்க. இவர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு, சார் நீங்கள் ஒரு அட்வொகேட்டு, என்ன தெரியுமோ சொல்லுங்கள், நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறதோ இதுவும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்லுங்கன்றவங்க இவர் சொல்லி தான் ஆகணும். சொல்லிவிடுவார் இவரும். சொன்னோன்னா அடுத்தது அதோட கனெக்டிவிட்டி யாரோ அவங்கள பிடிப்பாங்க. அவங்கள பிடிச்சி விசாரித்தாங்கன்னா கேஸே முடிச்சுடுவாங்க. ஏன்னா போலீஸ் விசாரணைங்கிறது அப்படி தான், அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, ஒத்துழைச்சி தான் ஆகணும். ஒத்துழைக்க வைப்பாங்க போலீஸ், அவங்களுக்கு தெரியும் எப்படி உங்கள்கிட்ட என்னது ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறது, பாடுற மாட்டை பாடி கறக்கிறதுன்னு அவங்க அவங்கள்ட்ட விஷயத்தை கறந்துடுவாங்க, விடவே மாட்டாங்க. ரெண்டாவது இந்த ஆம்சாங் சாரோட கொலை ரொம்ப ரொம்ப தீவிரமாக போலீஸ் விசாரித்ததாக தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ கேஸ் நான் பார்த்துருக்கேன், சும்மா கிடப்பில் போட்டுருவாங்க, அதுவா அது இப்படி இல்லை அது அப்படி இல்லைன்னு பல கதை சொல்லுவாங்க. ஆனால் இதை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அந்தளவுக்கு முடிக்க விட்டாங்க, அரசாங்கம் அந்தளவுக்கு இது முடிங்க. ஏன்னா பெரிய தவறு நடந்து போச்சு, அப்போ இது அரசுக்கு களங்கம் வந்துடக்கூடாது, அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி பிடிங்க. முழு அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடாக காவல்துறையும் எல்லாரையும் தூக்கிட்டு வர்றாங்க, சல்லு ஒருத்தராக. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரோஹித் இவரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எப்படி இருந்தாலும் விசாரணை நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இருந்தால் அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க. இதில் என்ன இருக்குது. நடப்பு சம்பவம் குறித்து பல கருத்துக்களை இப்போ இந்த மிக மிக்க நன்றி சார்.